பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் ஸ்டார்டிங் தொடங்கி வைத்தேன். நம்ம வாழ்வில் நம்ம பணத்தாலேயோ செல்வாக்காலேயோ ஏன் முயற்சியாலேயோ கூட சாதிக்க முடியாத பல காரியங்கள் உண்டு. உதாரணத்துக்கு பரம்பரை வியாதிகள், தீராத நோய்கள், மருத்துவமும் கைவிட்ட நிலை, முயன்றும் தோற்று போன, கைக்குடி வராத நிலை, எந்த அனுகூலமான கதவுகளும் திறக்கப்படாத நிலை, எதிர்பார்த்து எதிர்பார்த்து கண்கள் பூத்து போன நிலை, சோர்வு நிலைக்கு நம் தள்ளப்படும் நிலை. அந்த நிலையிலும் அப்படிப்பட்ட இக்கட்டான தருணத்திலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்மால செயல்படுத்த முடியும்னு வேதாகமம் சொல்லுது. புரியலல்ல? திடீரென்று குணமாக்குத, திடீரென்று கிருபை வரம், திடீரென்று நெடுநாள் மூடப்பட்ட கதவுகள் திறக்கும் நிலை, திடீரென்று சரியான நபர்கள் நம் வாழ்வில் வரும் நிலை, திடீரென்று அடிமைத்தன பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகுதல், இப்படி அனைத்தும் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை உண்டு. நாம் செயல்படுத்த முதல் படி எடுத்து வைக்கணும். நாம் நம் விசுவாசத்தை செயல்முறைப்படுத்த முதல் படி எடுத்து வைக்கணும். நிறைய வேளையில கடவுள் நம்ம வாழ்க்கையில வர நம்ம காத்திருக்கோம். ஆனா கடவுள் அவரை தேடி நாம் போக அவர் காத்திருக்கிறான்றதே உண்மை. எப்படி இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் அவரை தேடி அவரை தொட முயற்சிக்கணும். விசுவாசத்துடன், நடக்கும்ன்ற நம்பிக்கையுடன், முழு நம்பிக்கையுடன் அவரை நம்ம தொட முயன்றா எல்லா காரியமும் கைகூடி வரும். இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி தகவல். இன்று நம்ம பார்க்க போகும் நபர் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சகோதரர் மோகன் சி லாசரஸ். அவர் 14 வயதில் வியாதிப்பட்டிருந்த போது இருதயம் வீங்கி வலது கால் செயலிழந்த நிலையில் கிடந்த நிலையில் அவருக்கு மருத்துவம் கைவிட்ட சூழல், இனிமேல் குணமாக்க வழி இல்லை என்ற சூழலுக்குள் தள்ளப்பட்ட நிலையிலும், ஏன் அவர்கள் இயேசுவை அறியாத குடும்பத்தினராக இருந்த போதும் ஒரு கிறிஸ்தவ நண்பர் விசுவாசத்துடன் ஜபத்தை ஏறெடுத்த போது, ஜபத்தை தொடக்கி வைத்த போது, அவர் தாயும் அவரும் விசுவாசித்த போது ஒரு வல்லமை இறங்கியதா அவர் பல மேடைகள்ல சொல்லியிருக்கார். இயேசு வந்து அவரின் கரமே அவரை தொட்டதை தெளிவாக உணர்ந்தேன்னு பல மேடைகள்ல அவர் தெளிவா சொல்றதையும் நம்ம கேட்கிறோம். அதே கரம், இயேசுவின் கரம் அவரை தொட்டது. அதற்கு விசுவாசத்துடன் அந்த நண்பன் செய்த ஜபமே ஆரம்பமாக அமைந்தது அப்படின்றது புரியுது. நாமும் விசுவாசத்தை ஜபத்தை தொடங்கினா, ஆரம்பித்து வைத்தா, நடக்கும் என்ற முழு நம்பிக்கையுடன் அவரை நோக்கி பார்த்தா, எப்பேற்பட்ட வியாதியிலிருந்தும் நம்ம விடுதலை ஆக முடியும் அப்படின்றதும் புரியுது இல்லையா? இப்போ அற்புதம் நம் வாழ்வில் நிகழ நம்ம என்ன ஆரம்பித்து வைக்கணும் அப்படின்றத பைபிள்ல சொல்லியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். யாத்திராகமம் 23:25 என்ன இருக்குன்னா, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்ல, சங்கீதம் 66:19 என்ன இருக்குன்னா, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டான்ற விசுவாசம் நம்ம எல்லாருக்கும் வேணும் அப்படின்றது புரியுது. எபிரேயர் 4:16 என்ன இருக்குன்னா, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும், தைரியமா அவர்கிட்ட போகணும் அப்படின்றது புரியுது. 1 தெசலோனிக்கேயர் 5:17-18 என்ன இருக்குன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இதுதான் தேவனுடைய சித்தம் அப்படின்றது புரியுது இல்லையா? இன்று நம்ம பார்க்க போகும் நம்பர் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயின் சம்பவத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அந்த காலத்துல உதிரப்போக்கு வியாதி தூய்மையற்ற வியாதியாக தான் அவங்க பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம அத்தனை ஜனக்கூட்டத்தின் மத்தியில் விசுவாசத்துடன் அவரை நெருங்கி அவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் குணமாவேன்ற நம்பிக்கையுடன் அவள் செய்த காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது மார்க் 5 சொல்லப்பட்டிருக்கும். அப்போது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவே என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊர் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள்.
அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் அப்படின்னு இருக்கு. இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன தருதுன்னா, நாமும் விசுவாசத்துடன் அவரை தொடும்போது நம்ம குணமடைகிறது மட்டும் இல்லாம தூய்மையாகவும் மாறுறோம் அப்படின்றது புரியுது. அது மட்டும் இல்லாம நாம் அவரை தொடும்போது முதல் முறையாக மகள் என்ற அதிகாரத்தை பெறுகிறோம் அப்படின்றது புரியுது. நாம் அவரை தொடும்போது நம் சங்கடம், வெட்கம் மறையுது அப்படின்றது புரியுது. நாம அவரை தொடும்போது இதுவரை மறைந்து ஒளிந்திருக்கும் நாம் மறைவிலிருந்து வெளியில் வர்றோம் அப்படின்றது புரியுது. அதுவரை அசுத்தமானவளாக உணரும் நாம் அவரை தொடும்போது சுத்தமானவளாக உணர்கிறோம் அப்படின்றது புரியுது. எல்லாவற்றிற்கும் மேலும் நம் உடலின் வியாதியை குணமாக்குறது மட்டும் இல்லாம நம்ம ஆன்மாவையும் குணமாக்குறார் அப்படின்றது புரியுது இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து விசுவாசிக்கணும். தொடர்ந்து வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யணும். தொடர்ந்து நன்மை வரும்னு எதிர்பார்க்கணும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் விசுவாசத்துடன் அவரை நெருங்கணும். எப்பேற்பட்ட ஜனக்கூட்டமாக இருந்தாலும் அந்த ஸ்திரீ மாதிரி துணிவுடனும் தைரியத்துடன் அவரை தொட முயற்சிக்கணும். அவரை நெருங்கினால், அவரை தொட்டால் சுஸ்தமாவேன்ற நம்பிக்கையுடன் அந்த ஸ்திரீ முன்னேறி சென்ற மாதிரி நம்பிக்கையுடன் முதல் படி நாமும் எடுத்து வைக்கணும். அந்த ஸ்திரீ மாதிரி பிரச்சனைகளை பெருசா பார்க்காம கடவுளை பெருசாக பார்க்கணும். என் முன் நடந்து செல்பவர் என் கோணலான வழிகளை செவ்வையாக்குவான்ற நம்பிக்கையுடனும், நான் வணங்கும் தெய்வம் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் என்ற சிந்தனையுடனும் நாம் முன்னேறி செல்வது, இது நேர்மறையான சிந்தனை மட்டும் இல்ல, அற்புதத்திற்கு அச்சாரம் அப்படின்றதும் புரியுது இல்லையா? நாம் தேவையின்படி அவர் தருபவர் அல்ல, நம் விசுவாசத்தின்படி தருபவர் என்ற நம்பிக்கையுடன் நாம் முன்னேறி செல்வோமா? அவரை தொட முயற்சிப்போமா? நம்ம எப்படி இருக்கோம்?